Hello everyone. In this lecture, we are going to discuss about Article 22 of Indian Constitution. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆர்டிகல் 22 அப்படின்றது இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற பார்ட் 3ல் வர ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு கீழே இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கல் 22. இந்த 22வை பொறுத்த வரைக்கும் நம்ம 22 படிக்கிறதுக்கு முன்னாடி இன் மை லாஸ்ட் லெக்சர் நான் 21 பற்றி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த ரைட் டு லைஃப் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இந்த 22 போனால் 22 மோர் எஃபெக்டிவாக உங்களுக்கு புரியும் அப்படின்றது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஆர்டிகல் 21 அப்படின்றத ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். ஆர்டிகல் 21 சொல்லுது, a state shall not deny any person's right to life or personal liberty except procedure established by law அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கவர்மெண்ட் ஆர் ஒரு ஸ்டேட் ஒரு பர்சனுடைய எனி பர்சனாக இருக்கட்டும், எந்த மனிதனாக இருக்கட்டும், எனி பர்சன்ஸ் ரைட் டு லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி வாழ் உரிமையோ இல்லது சுதந்திரத்தையோ பறிக்க முடியாது எக்ஸப்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்றது ஆர்டிகல் 21. அப்போ நம்ம அந்த ஆர்டிகல் 21 எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இஃப் தேர் இஸ் சம் லா which provides or which establish procedure, then using that law and procedure we can deny one person's right to life and personal liberty. ஓகே, ஸோ சிம்பிளாக புரிய வைக்கிறேன். அப்போது ஒரு கவர்மெண்ட்டால் ஒரு தனி மனிதனுடைய உயிரையோ தனி மனித உரிமையையோ சட்டம் ஒரு ப்ரொசீஜர் சொல்லி அந்த ப்ரொசீஜர் மூலமாக ப்ரொசீஜர் இல்லைன்னா வயலேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு சட்டமும் அந்த சட்டம் ப்ரொசீஜரும் கொடுத்து இருந்துச்சு அப்படின்னா யூஸிங் தட் லா நம்ம ஒரு இண்டிவிஜுவலுடைய ரைட் டு லைஃபையோ இல்லை பர்சனல் லிபர்ட்டியையோ கர்டைல் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா. அப்போ 21 ரிவர்ஸில் ஜஸ்ட் ஆடிங் அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்டை எடுத்துட்டு நான் சொல்கிறேன். அப்போ எ ஸ்டேட் ஷெல் நாட் டினை அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கலாம், எ ஸ்டேட் ஷால் டினை எ ரைட் டு லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி இஃப் தேர் இஸ் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அப்போ ஒரு சட்டம் இருக்கணும், அந்த சட்டம் சில ப்ரொசீஜர் சொல்லியிருக்கணும், அந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி எந்த ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையவோ அல்லது தனி மனித சுதந்திரத்தையோ கர்டைல் பண்ண முடியும், டினை பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த 21 ரிவர்ஸாக நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே எடுத்துக்கிறோம். அப்போ அந்த பேஸில் பார்க்குறப்ப இந்த 22க்கும் 21க்கும் என்ன ரிலேட்டிவிட்டி, ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, 22வை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆஃப் அரெஸ்டட் பர்சன் ஆர் ரைட் ஆஃப் அக்யூஸ்ட் பற்றி இந்த விஷயம் இந்த ஆர்டிகல் 22 கொடுக்குது. அப்போது இந்த இந்தியாவில் இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ரைட் டு அரெஸ்டட் பர்சன் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒருத்தனை கைது பண்ணிட்டோம், அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காகவே அவனுக்கு எந்த ஒரு மனித உரிமையும் கொடுக்க வேண்டாம், எந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற விஷயம் கிடையாது. ஈவன் இஃப் ஹி இஸ் அரெஸ்டட், ஈவன் இஃப் ஹி இஸ் அக்யூஸ்ட், he have some fundamental rights that we have to understand. அப்போ அந்த என்ன மாதிரியான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவனுக்கு ஒரு அரெஸ்டட் பர்சனோ இல்லை ஒரு அக்யூஸ்டுக்கோ என்ன மாதிரியான உரிமைகள்லாம் இருக்கு அப்படின்றத இந்த ஆர்டிகல் 22 நமக்கு சொல்லுது. அப்போ இந்த 22வை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 சப் கிளாஸ் இருக்கு. நம்ம 22ல் 7 சப் கிளாஸ் இருக்கு. அதில் இந்த லெக்சரில் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் 3 சப் கிளாஸஸ் மட்டும்தான். ஏன் 3 அடுத்து ஒரு 4 2 பிரிக்கிறோம் அப்படின்னா அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக உள்ள பேசுவோம். இருந்தாலும் ஒரு இன்ட்ரடக்ஷனாக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் 3 சப் கிளாஸஸ் டாக்கிங் அபவுட் த ரைட்ஸ் ஆஃப் அரெஸ்டட் பர்சன். ஓகே, அப்போது 4, 5, 6 and 7 எதை பற்றி பேசுது சப் கிளாஸ். ஓகே, ஆர்டிகல் 22 சப் கிளாஸ் 4 to 7 எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ரைட் ஆஃப் டிடென்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. டிடென்யூ ஆர் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்டுக்கு கீழே அரெஸ்ட் ஆனவங்களை பற்றின ரைட்ஸ் அது சொல்லுது. அப்போ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட்னா என்ன, அது எந்தெந்த கிரவுண்டில் அரெஸ்ட் பண்ணலாம், இதுன்ற மாதிரியான ப்ரொசீஜரை
நெக்ஸ்ட் லெக்சரில் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லெக்சருடைய இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்டாக நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது ஆர்டிகல் 22 ஃபர்ஸ்ட் 3 சப் கிளாஸஸ். அந்த ஃபர்ஸ்ட் 3 சப் கிளாஸஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி டீல்ஸ் வித் arrested persons உடைய ரைட்ஸ். ஓகே, ஸோ arrested personக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, ஸ்டேட் ஒருத்தனை அரெஸ்ட் பண்றப்ப அவங்க என்னென்ன ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது தான் இந்த 22 சப் கிளாஸ் 1, சப் கிளாஸ் 2 அண்ட் சப் கிளாஸ் 3. இது 3 பற்றி தான் நம்ம இந்த லெக்சரில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறப்ப இந்த 22 பற்றி கொடுக்கணும் அப்படின்னா இட்ஸ் வெரி எஸ்டாப்ளிஷ்டு பிரின்சிபல் தட் இந்த 22 applicable to both the citizens and not citizens. Both the citizens and not citizens. ஏன் நான் சிட்டிசன்ஸ்க்கும் இது கொடுக்க முடியும் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஆர்டிகல் 21 14 எடுக்கிறப்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரொவிஷனும் ஸ்டார்டிங் வித் நோ பர்சன். ஓகே, அப்போ நோ பர்சன் அப்படின்னு ஆரம்பிக்குது அப்படின்னா நோ பர்சன் இன்க்ளூட்ஸ் சிட்டிசன்ஸ் அண்ட் நான் சிட்டிசன்ஸ். அப்போ ஆர்டிகல் 22 ஆல்சோ guaranteed a fundamental rights to citizens and non-citizens also அப்படின்றது இங்க நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, and then article 22 is not a complete code அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ஓகே, அப்ப கம்ப்ளீட் கோட் அப்படின்னா என்ன, இந்த 22ல இருக்கிறத ஸ்ட்ரிக்ட் ரூலா இதை தாண்டி வேற ஒரு ரூல்ஸை கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ண முடியாது பை வே ஆஃப் லா அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது. இந்த 22 வயலேட் பண்ணாம இந்த ஆப்ஜெக்டை அச்சீவ் பண்றதுக்கு கவர்மெண்ட் என்ன மாதிரியான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வேணாலும் எடுக்கலாம் அப்படின்றது தான். அப்போ இதை நம்ம எப்படி வச்சுக்கணும், இந்த ஆர்டிகல் 22 அப்படின்றது ஒரு கைட்லைன் மாதிரி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒன்லி சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் தட் த ஆர்டிகல் 22 இஸ் நாட் த கம்ப்ளீட் கோட். ஏன் கம்ப்ளீட் கோடுன்னு சொல்றாங்க, பிகாஸ் தேர் இஸ் another code is there for criminal actions. ஓகே, சிஆர்பிசி இருக்கு, ஐபிசி இருக்கு, அந்த மாதிரி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு இருக்கு ஒரு அரஸ்டட் பர்சனை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் should not violate this article 22. அப்போ ஆர்டிகல் 22 என்னென்னலாம் சொல்லுது அப்படின்ற நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சிஆர்பிசி இதை வயலேட் பண்ணுதா இல்லையான்றதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இந்த 22 பொறுத்த வரைக்கும் மேனகா காந்திக்கு முன்னாடி, பிஃபோர் மேனகா காந்தி டிசிஷன், ஆஃப்டர் மேனகா காந்தி டிசிஷன் இதை நம்ம பிரிக்கலாம். ஓகே, அப்போ பிஃபோர் மேனகா காந்தி என்ன மாதிரியான இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷனாக இருக்கட்டும் இல்லை ரைட்ஸ் ஆஃப் அரஸ்டட் பர்சனாக இருக்கட்டும் எப்படி கோர்ட் அப்ரோச் பண்ணுச்சு அப்படின்றத நம்ம ஏகே கோபாலன் கேஸ்லேயே நிறைய வாட்டி திரும்ப பார்த்துருக்கோம். ரைட், ஏகே கோபாலன் கேஸ்ல அந்த டிடென்ஷன், ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ல அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்றப்போ there is a law, ஒரு லா இருக்கு, அந்த லாவை ஃபாலோ பண்ணி கோபாலனை டிடென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்ற சென்ஸ்லேயே அந்த லாவை அப்பல் பண்ணிருச்சு சுப்ரீம் கோர்ட். ஆனா அதுக்கு பிறகு அந்த நிறைய கேஸ்ல லா அப்படின்னா என்ன, லா எப்படி இருக்கணும் அப்படின்ற ப்ரொசீஜர் எல்லாம் வளர்ந்து மேனகா காந்தியில தெளிவா சொல்றாங்க, a law should be fair, just, reasonable and non-arbitrary அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துலையும் இங்க ஒரு லா மூலமா ஒரு அரஸ்டட் பர்சனுடைய ரைட்ஸை வயலேட் பண்ணுது கவர்மெண்ட் அப்படின்னா that law should follow the மேனகா காந்தி கோட். ஓகே, நம்ம அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. அப்ப மேனகா காந்தி கோட் என்ன சொல்லுது, the law should be fair, just, reasonable and non-arbitrary. அப்ப இந்த மாதிரி இருந்து ஒரு லா இருந்து அந்த லாவை நான் யாரோ ஒரு சிட்டிசனோ நான் சிட்டிசனோ வயலேட் பண்ணுனா அவனை எந்த மாதிரி டீல் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஆர்டிகல் 22 சப் கிளாஸ் 1, 2, 3 பற்றி பேச போகிறோம் இந்த லெக்சரில். ஓகே, ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஆர்டிகல் 22 வரும், அது என்னன்றதை ஒரு வாட்டி நான் படிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆர்டிகல் 22 ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டைன் கேசஸ். Subclass 1. No person who is arrested shall be detained in custody without being informed, as soon as may be of the grounds for such arrest, nor shall be detained the right to consult and to be defended by a legal practitioner of his choice. இது subclass 1 சொல்லுது. subclass 2 பார்த்தோம் அப்படின்னா every person who is arrested and detained in custody
shall be produced before the nearest magistrate within a period of 24 hours of such arrest, excluding the time necessary for the journey from the place of arrest to the court of the magistrate, and no such person shall be detained in custody beyond the set period without authority of magistrate அப்படின்னு சொல்றாங்க. And then third one, இந்த ரெண்டுக்கும் இருக்கிற exception சொல்லுது, nothing in classes subclass 1 and 2 shall apply to any person who for the time being is enemy alien or to any person who is arrested or detained under any law providing for preventive detention அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த 3 சப் கிளாஸஸ் மட்டும்தான் இந்த லெக்சரில் நம்ம பார்க்க போகிறோம். 4, 5, 6, 7 அப்படின்றது ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சொல்லிட்டு என்னென்னலாம் சொல்கிறாங்க அது அடுத்த லெக்சரில் பார்ப்போம். இந்த லெக்சர் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 22 சப் கிளாஸ் 1, சப் கிளாஸ் 2 அண்ட் சப் கிளாஸ் 3 பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ சப் கிளாஸ் 1 பார்க்குறப்போ ஆல்வேஸ் ஐ வில் டெல் யூ ரைட், அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த ஆர்டிக்கல் 22 சப் கிளாஸ் 1 அண்ட் 2ல் ஒரு அரஸ்டட் பர்சனுக்கு ஒரு டீடைன் பர்சனுக்கு இருக்கிற ரைட்ஸ் என்ன அப்படின்றத இந்த ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி ஒரு 4 ரைட்டாக பிரிக்கலாம். பட் பிஃபோர் இந்த 4 ரைட் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். வாட் இஸ் அரஸ்டட் பர்சன் அண்ட் தென் வாட் இஸ் டிடென்ஷன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அப்போ அரஸ்ட்டும் டிடென்ஷனும் ஒன்றா இல்லை ரெண்டும் வேற வேறையா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரலாம். அரஸ்ட் அப்படின்றது அத்தாரிட்டி ஆஃப் லா வித் ஆர் வித்தவுட் வாரண்ட். அத்தாரிட்டி ஆஃப் லா, நீங்கள் ஒரு குற்றம் பண்ணினீங்க அப்படின்றதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணுறது, உங்களை கைது பண்ணுனா அது பேர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அப்போ டிடென்ஷன் அப்படின்னு சொல்றப்போ அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். டிடென்ஷன் அப்படின்னு சொல்றப்ப நீங்க குற்றம் பண்ணி இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, நீங்க குற்றம் பண்ணி இருக்கலாம் அப்படின்ற ஒரு சஸ்பெக்ஷன் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு இருந்தா கூட உங்களை டீடைன் பண்ண முடியும். வீட்டை விட்டு வெளியே போகாத, இத்தனை மணிக்கு நீ ஸ்டேஷனுக்கு வரணும், ஸ்டேஷனுக்கு வந்தால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அங்கே ஒரு இன்ட்ராகேஷன், அந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ அரெஸ்ட் வேற, டிடென்ஷன் வேற. ஓகே, அப்போ இல்லீகல் டிடென்ஷனாக இருந்தால் தான் அது என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றது எல்லாமே சப்சிக்வெண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு இங்கே அரஸ்டட் பர்சனுக்கு என்னென்ன ரைட்ஸை இந்த ஆர்டிக்கல் 22 சப் கிளாஸ் 1, 2 கொடுக்குது அப்படின்றத ஒரு 4 ஹெட்டில் நம்ம இங்கே பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் டு பி இன்ஃபார்ம்டு. Right to be informed. Second one, right to consult and to be represented by a lawyer of his own choice. Third one, a right to be produced before a magistrate within 24 hours. And then fourth one, freedom from detention beyond the set period except by the order of the magistrate அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு 4 விஷயம் சொல்கிறோம். இந்த 4மே என்னென்ன அப்படின்றத ப்ரீஃபாக இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் டு பி இன்ஃபார்ம்ட். அப்போது நான் எதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கேன் அப்படின்றத எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் என்னை அரெஸ்ட் பண்ண வராங்களோ அவங்க எனக்கு சொல்லணும். சில நேரத்தில் சொல்ல முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்கும் இந்த ஆர்டிகல் 22 சப் கிளாஸ் 1ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹூ இஸ் அரஸ்டட் ஷால் பி டீடைன்ட் இன் கஸ்டடி வித்தவுட் பீயிங் இன்ஃபார்ம் as soon as may be அப்படின்னு ஒரு கிரவுண்ட் கொடுக்குறாங்க. as soon as may be அப்படின்னு சொல்கிறப்ப என்னை கைது பண்ணுறப்ப எதற்காக, என்ன ரீசனுக்காக என்னை கைது பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்லணும். அப்படி சொல்ல முடியல, இல்லை இந்த இப்படி நான் சொல்லி அரெஸ்ட் பண்ணால் அதனால ஒரு பப்ளிக் ஆர்டர் ப்ராப்ளம் வரும், அந்த மாதிரி ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும், அப்படி ஏதாவது லீட் ஆச்சு அப்படின்னா அரெஸ்ட் பண்ணுறப்ப எதுக்காக அரெஸ்ட் பண்ணுன்ற சொல்கிற அவசியம் இல்லை. அப்படின்னாலும் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள், எவ்வளோ சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணி இம்மீடியட்டாக அவங்கள கஸ்டடிக்கு எடுத்த உடனேயோ இல்லை அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை அவங்களுடைய ரிலேட்டிவ் கிட்டேயோ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் சொல்லணும். அப்போது அரஸ்டட் பர்சனுக்கு என்ன கிரவுண்டில் அரெஸ்ட் ஆகுறோம் அப்படின்றத சொல்லணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு எக்ஸப்ஷன் இமீடியட்டாக சொல்ல முடியலன்னாலும் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் சொல்லணும் அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம். ஸோ த இன்ஃபர்மேஷன் கேன் பி டிலேட்
இஃப் தேர் இஸ் எ ரீசனபிள் சர்க்கம்ஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரீசனபிள் சர்க்கம்ஸ்டான்ஸ். இப்போ என்னை கைது பண்ண வராங்க, என்னை சுற்றி ஒரு 1000 பேர் இருக்கான், எந்த காரணத்துக்காக என்னை கைது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த 1000 பேரும் ஒரு புரட்சியோ இல்லை அங்கே ஒரு பிரச்சனையோ ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன காரணத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்ல வேண்டாம். கைது பண்ணி கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல வச்சு இன்ட்ராகேஷன் அப்போ இந்த கிரவுண்டுக்காக உங்களை கைது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஐ கேன் அவாய்ட் தட் protest there, I can avoid that problem in the place of arrest இல்லையா? அந்த மாதிரி விஷயத்தினால தான் if there is a reasonable circumstance immediate-ஆ arrested என்ன ரீசன் அப்படின்றத சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு கேஸ்ல நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஜோகிந்தர் குமார் vs ஸ்டேட் ஆஃப் யூபி அப்படின்னு 1994ல் வந்திருக்க கேஸ். ஜோகிந்தர் குமார் vs ஸ்டேட் ஆஃப் யூபி. இந்த கேஸில் சில கைட்லைன்ஸை சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட்டுக்கும் அதர் கோர்ட்ஸுக்கும் கொடுக்குறாங்க. அது என்ன மாதிரியான கைட்லைன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, த பர்சன் இஸ் நாட் லயபிள் டு அரெஸ்ட் மியர்லி சஸ்பெக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ். அப்போ ஒருத்தர் குற்றம் பண்ணியிருப்பான் அப்படின்னு ஒரு சஸ்பெக்ஷன் வந்துச்சு, ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்ற காரணத்துக்காகவே அரெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இஃப் தேர் இஸ் அ ஸ்ட்ராங் ரீசன் ஆர் ஸ்ட்ராங் பிலீஃப் தட் அந்த பர்சன் தான் இந்த குற்றம் பண்ணான்னு தெரிஞ்சா மட்டும் அவனை அரெஸ்ட் பண்ணுங்க, ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான இதை சொல்றாங்க. தேர் மஸ்ட் பி a reasonable justification in the opinion of the police officer effecting the arrest, and then the arrest should be necessary and justified. சும்மா ஒருத்தனை மிரட்டுறதுக்காகவோ இல்லை அவன் ஒரு வாய்ஸ் கொடுக்குறான்றதுனால அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காகவோ வித்தவுட் ரீசன் வித்தவுட் நெசசிட்டி அரெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு இந்த ஜோகிந்தர் குமாரில் சொல்கிறாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா there should be a necessary and the police officer in the situation to justify that arrest அப்படின்றது இந்த ஜோகிந்தர் குமாரை சொல்கிறாங்க. and then further arrested person is entitled to friend, relative or other person who know him are likely to take interest of his welfare that he has been arrested and where he is being detained. அப்போ என்னை கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போறப்ப என்னை அரெஸ்ட் பண்ணது என்ன காரணத்துக்காகன்னு சொல்லல, என்னை கைது பண்றோன்றது வேற யாருக்கும் தெரியாது அப்படின்ற சுச்சுவேஷன்ல ஜோகிந்தர் குமார்ல சொல்றாங்க, அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை என்னுடைய நலனில் அக்கறை இருக்கிற ஒன் ஹூ டேக் இன்ட்ரெஸ்ட் ஆர் வெல்ஃபேர், என்னுடைய நலனில் அக்கறை எடுத்துக்கிற ஒருத்தங்களா இருக்கலாம், அவங்க கிட்ட எதுக்காக இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், எந்த ஸ்டேஷனில் இவங்களை வச்சுருக்கோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ட்ரி ஷுட் பி ரெக்கார்ட் டு மேட் இன் த போலீஸ் டைரி as who was informed. அப்போ ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணுறப்பயே போலீஸ் டைரின்னு ஒன்று அவங்க மெயின்டைன் பண்ணணும். அந்த மெயின்டைன் பண்ணுற டைரியில் யார் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், எந்த ரீசனுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், இந்த ரீசனை யாருக்கிட்ட சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷனை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கணும். டியூட்டி ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட் டு சாட்டிஸ்ஃபை தீஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் போலீஸ் பார்ட்டில் 24 ஹவர்ஸில் கொண்டு போய் ஒரு மேஜிஸ்ட்ரேட் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப மேஜிஸ்ட்ரேட் ஹாவ் டு செக். அரெஸ்ட் பண்ணுறப்போ ரீசன் சொன்னியா, ரீசன் சொல்லலை, ஏன் அங்கே ஒரு ப்ராப்ளம் வரும். சரி ஓகே, அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரீசன் சொன்னியா, சொல்லியாச்சு. வேற யாருக்கு இன்ஃபார்ம் பண்ண, அவருடைய ஃப்ரெண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம், இல்லை அவருடைய ரிலேட்டிவ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம். ஓகே, ரிலேட்டிவ் இன்ஃபார்ம் பண்ண உடனே அந்த இன்ஃபர்மேஷனை ரெக்கார்ட் பண்ணியிருக்கியா டைரியில்? எஸ், ரெக்கார்டு இருக்குது. அப்போ இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது மேஜிஸ்ட்ரேட்டுடைய டியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் கைடன்ஸ் எல்லாம் இந்த ஜோகிந்தர் குமாரில் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஃபெண்டட் பை லாயர். செகண்ட் பாயிண்ட் போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்ஃபார்ம்டு, ஓகே, டு பி இன்ஃபார்ம். செகண்ட் பாயிண்ட் நம்ம போகிறது டிஃபெண்டட் பை லாயர். அப்போது நான் அரெஸ்ட் ஆகிட்டேன், என்கிட்ட பணம் இல்லை, எனக்கு ஃபீஸ் கொடுக்குற அளவுக்கான காசு இல்லை எனக்கு தெரியாது எப்படி ஒரு அட்வொகேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், யாரை கூப்பிடணுன்ற எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படின்றப்ப நான் அரெஸ்ட் ஆனேன்னா நான் வாழ்நாள் முழுக்க ஜெயிலே இருக்க வேண்டியதானா அப்படின்னா அதுக்கும் இந்த ஆர்டிகல் 22 நோ சொல்லுது. அப்போது டிஃபெண்டட் பை லாயர், ஒரு லாயர் வச்சு நான் என்னுடைய ரெப்ரசன்டேஷன் பண்ணுறதுக்கான உரிமை என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு இந்த ஆர்டிகல் 22 சொல்லுது. யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா அங்கேயும்
ஒரு அரஸ்டட் பர்சனுக்கு அவங்களுடைய விருப்பப்படி யாரை அட்வொகேட்டாக நியமிக்கணும்னு அவர் நினைக்கிறாரோ அவர் அந்த அட்வொகேட்டை நியமிச்சுக்கலாம், அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த அட்வொகேட்டை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட பணம் இல்லாதப்போ ஸ்டேட்டு அவங்களே ஒரு அட்வொகேட்டை அவருக்கு அப்பாயிண்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு யூஎஸ்ல இருக்கு. அந்த மாடல் தான் நம்ம இந்தியாலையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ ப்ரேயர் டு மேனகா காந்தி கேஸ் பார்த்தீங்கன்னா அப்பையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அரஸ்டட் பர்சன் எனக்கு வேணும்னு விருப்பம் இருக்கு, எனக்கு அட்வொகேட் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் கோர்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்க. பட் ஆஃப்டர் மேனகா காந்தி இட் வாஸ் மேட் கம்பல்சரி கோர்ட் ஷுட் ப்ரொவைட் லாயர் அசிஸ்டன்ட் டு த அரஸ்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் வேண்டாம், எனக்கு லாயரே வேணாம், நீங்களே ஏதாவது பார்த்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்க முடியுமா, ஒருத்தன் சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் cannot be waived. டாக்ட்ரின் ஆஃப் வேய்வர் அப்படின்னு நம்ம ஒன்று படிச்சிருக்கோம், அது மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இன் ஹுசைனரா கார்ட்டூன் வெர்சஸ் ஹோம் செக்ரட்டரி பீகார் அப்படின்ற கேஸில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கான்ஸ்டியூஷனல் ரைட் ஆஃப் எவ்ரி பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. எது? ஒரு லாயர் வச்சு தனக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறது, தனக்காக டிஃபெண்ட் பண்ணுறது ஒரு எல்லா சிட்டிசனுடைய கான்ஸ்டியூஷனல் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாவர்ட்டியாக இருக்கலாம், இண்டிஜீனியஸ்னஸாக இருக்கலாம், அதாவது எனக்கு இதை பற்றி விஷயம் தெரியாத ஒரு ஆளாக இருக்கலாம், ஆர் இன்கம்யூனிகேடோன்னு சொல்கிறாங்க, எனக்கு இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது அப்படின்ற மாதிரியான ஒரு பர்சனாக இருக்கலாம். அந்த மாதிரி யாராக இருந்தாங்கனாலும் ஃப்ரீ லீகல் சர்வீஸ் அப்படின்றத ஒன்று அப்பாயிண்ட் பண்ணி நம்ம எல்லா காலேஜஸ்லையுமே இப்போது அதெல்லாம் ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போது டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரீ லீகல் எய்டு அத்தாரிட்டி அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த லீகல் எய்டு அத்தாரிட்டி மூலமாக ஒரு அட்வொகேட்டை அப்பாயிண்ட் பண்ணி கொடுக்கணும். அப்பாயிண்ட் பண்ணி கொடுக்கல அப்படின்னா இட் இஸ் வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 21 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போது ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிட்டோம், அரெஸ்ட் பண்ணவன் யாரை கைது பண்ணாங்களோ அந்த அரெஸ்ட் பண்ணவர் வறுமையில் இருக்கார், பாவர்ட்டியில் இருக்கார், இல்லை அவருக்கு இதை பற்றி தெரியல அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்களுக்கான லாயர் அசிஸ்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ஸ்டேட்டுடைய கடமை, கோர்ட்டோட கடமை. அப்படி கொடுக்கல அப்படின்னா அது வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 21 அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் அனதர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் இருக்குது, முகமது அமீர் கசாப் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. அந்த டெரரிஸ்ட் மும்பை அட்டாக் கேஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கேஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் நடந்துச்சு. என்ன விஷயம்னா, அந்த அஜ்மல் கசாப் அப்படின்றவர் கேட்குறாரு, எனக்கு என்னுடைய நாட்டில் இருந்து தான் அட்வொகேட் வேணும். ஹி ரிக்வெஸ்டட் அட்வொகேட் ஃப்ரம் பாகிஸ்தான். ஓகே, அப்போ எனக்கு என் நாட்டில் இருந்து அட்வொகேட் வந்து எனக்கு டிஃபெண்ட் பண்ணுனா பண்ணட்டும், இல்லை எனக்கு இந்தியாவில் இருக்கிற எந்த அட்வொகேட்ஸும் எனக்காக வாதாட வேண்டாம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. பட் கோர்ட் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபாரின்லேருந்து ஒருத்தங்களெல்லாம் கொடுக்க முடியாது, இந்தியாவிலேருந்து உங்களுக்கு நாங்கள் ஒரு அட்வொகேட் ஃபிக்ஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு தான் அஜ்மல் கசாப்புக்கு ஒரு இந்தியன் அட்வொகேட் ஆர்கியூ பண்ணுறாரு, டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த டாக்ட்ரின் ஆஃப் வேய்வர் அப்படின்றத நீங்கள் மறுபடியும் ஒரு வாட்டி கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணி பாருங்கள். டாக்ட்ரின் ஆஃப் வேய்வர் இட்ஸ் நாட் அலவுட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லணும். அப்போ சிட்டிசனோ நான் சிட்டிசனோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யார் யாருக்கெல்லாம் கேரண்டி ஆகிருக்கோ அவங்க கேரண்டி ஆனவங்க எனக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை எனக்கு அட்வொகேட் வேண்டாம், நீங்கள் என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வேவ் பண்ண முடியாது அப்படின்ற விஷயம் நம்ம இங்கே தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் அனதர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் பார்த்தீங்கன்னா ஏஎஸ் முகமது ரஃபி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற இந்த கேஸில் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு அகைன்ஸ்டாக ஒரு கேஸ் வரும். அந்த கேஸில் அந்த கோயம்புத்தூரில் இந்த கேஸ் நடக்குது. அந்த கேஸில் என்ன பண்ணுறாங்க, கோயம்புத்தூர் பார் அசோசியேஷனில் இருக்க எல்லா அட்வொகேட்ஸும் சேர்ந்து ஒரு ரெசல்யூஷன் ஃப்ரேம் பண்ணுறாங்க. இந்த போலீஸ்காரருக்கு யாரும் இந்த பார்ல இருந்து ஆர்கியூ பண்ண மாட்டோம், டிஃபெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் பார் அசோசியேஷனில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேஸ் அல்டிமேட்டாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது.
சுப்ரீம் கோர்ட் போகிறப்ப அங்கே ஜஸ்டிஸ் மார்கண்டேய கட்ஜு, ஹானரபிள் ஜஸ்டிஸ் மார்கண்டேய கட்ஜு இருக்காரு. அவர் இந்த ரெசல்யூஷன் மேலே ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. ஓகே, அந்த கமெண்ட் பெரிய கமெண்ட், உங்களுக்கு நீங்கள் அந்த சர்க்குலேஷன் நான் நெட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பெரிய கமெண்ட் கிடைக்கும். அதோடைய இம்பார்ட்டன்ட் திங் அவர் என்ன சொன்னார் அப்படின்றத மட்டும் இங்கே சொல்ல வேண்டியது என்னுடைய டியூட்டி. ஓகே, ஸோ அப்போ அந்த பார் அசோசியேஷனுங்களுக்கு, எல்லா பார் அசோசியேஷனுக்கும் ஒரு அட்வைஸ் ஆர் ஆர்டர்னு நம்ம எடுத்துக்கலாம். ஜஸ்டிஸ் மார்கண்டேய கட்ஜு சொல்கிறாரு, wholly illegal against all tradition of bar and professional ethics அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு அக்யூஸ்ட், அந்த அக்யூஸ்ட் போலீஸ்மேனாக இருக்கலாம், ரேபிஸ்டாக இருக்கலாம், சீரியல் கில்லராக இருக்கலாம், சைக்கோவாக இருக்கலாம், அக்யூஸ்ட் மேபி ஹூ எவர். ஆனால் இவங்களுக்கு நான் டிஃபைன் பண்ண மாட்டேன், இவங்களுக்கு நான் ஆர்கியூ பண்ண மாட்டேன், எங்கள் பாரில் இருந்த யாரும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அசோசியேஷன் ரெசல்யூஷன் போடும் அப்படின்னா அது அகைன்ஸ்ட் த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் மார்கண்டேய கட்ஜு சொல்கிறார். அண்ட் தென் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் ரெக்வயர்ஸ் தட் லாயர்ஸ் cannot refuse brief provided a client is willing to pay his fees and the lawyer is otherwise engaged. Okay, that's very simple. அப்போ ஒரு 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 அரெஸ்டட் பர்சன் இல்லை ஒரு அக்யூஸ் ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட போய் நான் ஃபீஸ் தரேன் எனக்காக வாதாடுங்க அப்படின்னு சொன்னால் வாதாட வேண்டியது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் படி ஒரு அட்வொகேட்டுடைய டியூட்டி. ஓகே, எப்போ மட்டும்தான் மறுக்க முடியும்? அரெஸ்டட் பர்சனுக்கு அகைன்ஸ்டான ஒருத்தங்க பார்ட்டி இருப்பாங்கல்ல, அந்த பார்ட்டிக்கு நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்றப்ப மட்டும்தான் ரைட்டா நான் உன் கேஸ் எடுக்க மாட்டேன், எடுக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. willfully pay his fees and the lawyer is otherwise engaged. ஆப்போசிட் பார்ட்டிக்கு என்கேஜ் ஆகிருந்தாங்க. ஏ அண்ட் பி இருக்காங்க, பி நம்ம கிட்ட கேட்குறாரு அப்படின்றப்போ நான் ஃபீஸ் தரேன் எனக்கு ஆர்கியூ பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப பிக்கு நான் எப்போ முடியாதுன்னு சொல்ல முடியும்னா ஏக்காக நான் ஆல்ரெடி வாதாட போகிறேன் அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு. அண்ட் தென் in this case court direct the registry to circulate the copies of the judgment to all bar associations. இந்தியா ஃபுல்லாக இருக்க எல்லா பார் அசோசியேஷனுக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. எல்லா அசோசியேஷனும் இந்த ரைட் டு டிஃபெண்ட் ஃபார் த அக்யூஸ்ட் அப்படின்றது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்க்கு கீழே வர்றது. எந்த ஒரு அக்யூஸ்டுக்கும் அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றத எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க அப்படின்னு இந்த ஏஎஸ் முகமது ரஃபி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கேஸில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் நம்ம இப்போ மூவ் ஆகிறோம், பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அரெஸ்டான வித்தின் 24 hours பிஃபோர் மேஜிஸ்ட்ரேட் ஐ ஹாவ் டு பி ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உங்களுக்கு 22(2)லேயே எக்ஸப்ஷன் என்ன கொடுக்குறாங்க, எக்ஸ்க்ளூடிங் த ட்ராவலிங் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ட்ராவலிங் டைம் ஒரு ரீசனபுளான ட்ராவலிங் டைம், ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணிட்டோம், ஜெயிலுக்கு கூட்டு போயாச்சு, பயங்கரமான மழை, அப்போ என்னால் அந்த 24 hours அந்த மேஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸை ரீச் பண்ண முடியல, உண்மையான ஜென்யூன் ரீசன், நேச்சுரல் ஆக்ட் ஆஃப் நேச்சர் போக முடியல அப்படின்னா தட் கேன் பி அண்டர்ஸ்டாண்டபிள். அப்போது ஜென்யூனிட்டியாக ட்ராவலிங் டைமோ இந்த மாதிரி விஷயமோ இருக்கிறத தவிர எல்லா பர்சனையும் அரெஸ்ட் பண்ண வித்தின் 24 hours மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லா அக்யூஸ்ட் ஆர் எல்லா அரெஸ்டட் பர்சனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, எக்ஸ்டெண்டட் பியாண்ட் 24 hours ஒன்லி பை த ஜுடிஷியல் கஸ்டடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 24 மணி நேரத்துக்கு மேலேயும் ஒருத்தங்களை ஜெயிலில் வைக்கணும் அப்படின்னா அது ஒன்லி மேஜிஸ்ட்ரேட்டுடைய ஆர்டர் மூலமாக மட்டும்தான் வைக்க முடியும். இஃப் கோர்ட் இஷ்யூடு வாரண்ட் ஒன் அரஸ்டட் த அபவ் 21, 22 இஸ் நாட் அப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் சிம்பிள். இப்போ ஏ அப்படின்ற ஒரு பர்சன் வேற ஏதோ ஒரு குற்றச்சாட்டில் வேற ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், கோர்ட்டு அவனுக்கு இது கொடுக்குது, அரெஸ்ட் வாரண்ட் தராங்க. அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்து அவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு கோர்ட் சொல்கிறப்ப அப்போ வித்தின் 24 hours அவனை ப்ரொடியூஸ் பண்ணணுமா? இந்த விஷயம் 21 and 22 மே நாட் பி ஃபாலோட் அப்படின்றது தான் இந்த முக்கியமான விஷயம் நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் தென் இதுக்கு ஒரு கேஸில் சிபிஐ விசஸ் அனுபம் ஜே குல்கர்னி. ஓகே, சிபிஐ விசஸ் அனுபம் ஜே குல்கர்னி அப்படின்ற இந்த விஷயத்தில் சொல்கிறாங்க, வித்தின் 24 hours if investigation is not completed, accused
has to be produced before the magistrate அப்படின்னு. ஸோ இந்த ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கு சிஆர்பிசி படிக்கிறப்பையும் இல்லை ஐபிசி படிக்கிறப்போ கொஞ்சம் ரொம்ப தெளிவாக தெரியும். நம்ம கான்ஸ்டியூஷனல் பேக்ரவுண்டில் மட்டும் இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணி இம்மீடியட்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் 24 hours கிராஸ் ஆகிறப்ப மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு போகிறாங்க. ரைட், அந்த அந்த கான்ஸ்டியூஷனல் பேக்ரவுண்டில் இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வித்தின் 24 hours if investigation is not completed, accused has to be produced before the magistrate. Time to time maximum 15 days police custody. ஓகே, அப்போது இன்வெஸ்டிகேஷன் நான் பண்ணுறேன், ஆனால் உண்மையை ஃபுல்லாக வாங்க முடியல, ஆனால் 24 hours ஆகுது, நான் மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். அப்போ மேஜிஸ்ட்ரேட்டை போயிட்டு போலீஸ் கேட்குறாங்க, எனக்கு இன்னொரு 15 நாள் போலீஸ் கஸ்டடி கொடுங்க. அப்போ அந்த 15 நாள் போலீஸ் கஸ்டடி மேஜிஸ்ட்ரேட் கொடுத்துட்டாரு அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு போய் மறுபடியும் போலீஸ் கஸ்டடியில் வச்சு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் இந்த சிபிஐ விசஸ் அனுபம் குல்கர்னி கேஸில் தெளிவாக சொல்கிறாங்க, போலீஸ் கஸ்டடி அப்படின்றது டைம் டு டைம் 15 நாளைக்கு வரைக்கும் தான் மேக்சிமம் போலீஸ் கஸ்டடி கொடுக்க முடியும். 15 நாளைக்கு மேலே இந்த இன்வெஸ்டிகேஷன் முடியல அப்படின்னா ஒன்லி ஜுடிஷியல் கஸ்டடி தான், போலீஸ் கஸ்டடிக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன் ப்ராக்டிக்கலி தேர் இஸ் த எக்ஸப்ஷன்ஸ். ரொம்ப எக்ஸப்ஷன் கேஸ், இந்த விஷயம் இவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ் சைட்லேருந்து கேட்டாங்கன்னா மேபி 15 டேஸ்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் தெளிவாக ஆஸ் பர் லா 15 டேஸ் தான் மேக்ஸிமம் கொடுக்க முடியும். ஆனால் ஜட்ஜுக்குன்னு சில டிஸ்கிரிஷனரி இருக்குது. 15 டேஸுக்கு மேலேயும் போலீஸ் கேட்குறதுல நியாயம் இருந்துச்சுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது 15 டேஸ். ஓகே, அண்ட் தென் ஆஃப்டர் 15 டேஸ் இட் ஷுட் பி அ ஜுடிஷியல் கஸ்டடி அப்படின்னு பார்த்தோம். இன்வெஸ்டிகேஷன் இஸ் நாட் கம்ப்ளீட்டட் வித்தின் 90 டேஸ் ஆர் 60 டேஸ் தி அக்யூஸ்ட் ஹேஸ் டு ரிலீஸ்ட் ஆன் பெயில் has under section 167 subclass 2 of CRPC அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போது இதை ரொம்ப சிம்பிளாக எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸ்டாட்யூட்டரி பெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாமே கம்ப்ளை பண்ணுறாங்க, எல்லா ப்ரொசீஜரும் கம்ப்ளை பண்ணுறாங்க, 15 நாள் போலீஸ் கஸ்டடி இருக்குது, அதுக்கப்புறம் ஜுடிஷியல் கஸ்டடி போயிடுறாங்க. ஜுடிஷியல் கஸ்டடி போயிட்டு அங்கேயும் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, வெளியே எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அவர் மேலே சார்ஜ் ஷீட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சார்ஜ் ஷீட் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை அவருடைய கேஸ் சம்மந்தமாக போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த கேஸ் டிரான்ஸ்ஃபரிங் டு கோர்ட், அந்த டிரான்ஸ்மிஷன், அந்த சார்ஜ் ஷீட்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த விஷயம் 90 டேஸ் இல்லை 60 டேஸ்ன்னு 2 கண்டிஷன் கொடுக்குறாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டேஸ் அப்படின்றது அரெஸ்ட் ஆனாங்க இல்லையா, அந்த அரெஸ்ட் கண்டிஷன் பார்க்குறோம். அப்போது அவர் எந்த குற்றத்துக்காக அரெஸ்ட் ஆனாரோ அந்த குற்றம் லைஃப் பனிஷ்மெண்ட்டோ இல்லை கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டோ கொடுக்குற மாதிரியான குற்றமாக இருந்தால், மர்டர், ரேப், டெக்காய்டி, இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம லைஃபோ கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டோ சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி அஃபென்ஸ், இந்த மாதிரி கிரைம் பண்ணி அரெஸ்ட் ஆனவங்களுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு 90 டேஸ் டைமும், நார்மலாக லைஃப் சென்டென்ஸுக்கு கீழே இருக்கிற 7 வருஷம் 10 வருஷம் 3 வருஷம் இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் இருக்கிற அஃபென்ஸ் பண்ணவங்களுக்கு 60 டேஸ்லேயும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண வேண்டியது போலீஸோட டியூட்டி. அப்போ இந்த 90 டேஸ்லேயோ 60 டேஸ்லேயோ போலீஸ் அதை செய்யாத பட்சத்தில் 91st டே ஆர் 61st டே அக்யூஸ்ட் ஸ்டாட்யூட்டரி பெயில் அப்படின்னு சொல்கிறோம், மேண்டேட்ரியாக அவர் ஆஸ் அ ரைட்டாக கேட்டு பெயில் வாங்கிக்கிட்டு வெளியே போக முடியும் அப்படின்றதும் ஒரு ரைட் ஆஃப் அக்யூஸ்டு பர்சன் அப்படின்றத நமக்கு கான்ஸ்டியூஷன் இங்கே மேண்டேட் பண்ணுது. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம கான்ஸ்டியூஷனில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோம். ஃபைனலாக இந்த ஒரு கேஸ், வித்தவுட் திஸ் கேஸ் நம்ம ரைட் ஆஃப் அரெஸ்டட் பர்சன் பற்றி பார்க்கவே முடியாது. அதனால தான் இந்த கேஸை நான் ஃபைனலாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ டிகே பாசு விசஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு ஒரு கேஸ். ஸோ இந்த டிகே பாசு விசஸ் வெஸ்ட் பெங்கால் இந்த கேஸில் தான் சுப்ரீம் கோர்ட் ஒரு அரெஸ்டட் பர்சனுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணுறப்ப என்னென்ன டியூட்டியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக ஒரு 11 பாயிண்ட்ல கைட்லைன்ஸாக இந்த டிகே பாசு விசஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்காலில் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ இந்த டிகே பாசு அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் லீகல் எய்ட் அத்தாரிட்டியுடைய சேர்மன். ஓகே, அப்போ அவர் வந்து ஒரு
பப்ளிக் இன்டர் லிட்டிகேஷன் மூலமாக கோர்ட்டுக்கு இந்த கேஸ் கொண்டு போகிறாங்க. அரஸ்டட் பர்சன் எதுக்காக இந்த கேஸ் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1996 இந்த கேஸ், இந்த 1996 இந்த லாக் அப் டெத் எல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. லாக் அப் டெத், அப்போ இன்ட்ராகேஷன் கூட்டு போகிறது, ஜெயிலேயே அவங்க இறந்து போகிறது, அந்த மாதிரி இன்ட்ராகேஷன் டைமில் லாக் அப் டெத்ஸ் நிறைய நடக்குதுன்றப்போ அதை பற்றி ஒரு கிளியர் கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு 11 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 11 பாயிண்ட்ஸ் என்னன்றதை நான் ரொம்ப ப்ரீஃபாக சொல்கிறேன். இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் நிறைய போய் படிங்க நீங்கள். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, விசிபிள் அண்ட் கிளியர் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் நேம் டேக் வித் தர் டெசிக்னேஷன். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னா அந்த போலீஸ் ஆஃபீஸருடைய பேரும் அவருடைய டெசிக்னேஷனும் கிளியராக விசிபிளாக இருக்கணும். விசிபிளாக இல்லாமல் யாரும் வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், மெமோ ஆஃப் த அரெஸ்ட் அட் த டைம் ஆஃப் அரெஸ்ட் அண்ட் சச் மெமோ ஷால் பி அட்டஸ்டட் பை அட்லீஸ்ட் ஒன் விட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ அரெஸ்ட் பண்ணுறப்ப ஏன்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஏவை அரெஸ்ட் பண்ணுறப்ப அரெஸ்ட் மெமோ அப்படின்னு ஒன்று கொடுக்கணும். மெமோ அப்படின்னு ஒன்று கொடுக்கணும். அந்த மெமோ கொடுக்குறப்ப அட்லீஸ்ட் ஒன் பர்சன் ஷுட் பி விட்னஸ். அந்த ஒன் பர்சன் யாராக இருக்கலாம்? ஃப்ரெண்டாக இருக்கலாம், ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லை என்னுடைய வெல்ஃபேரில் அக்கறையில் இருக்கலாம், இல்லை அந்த ஊரில் ஒரு ரெப்யூட்டட் பர்சனாக இருக்கலாம். அந்த மாதிரி யாருக்கிட்டையாவது கொடுத்து ஒரு மெமோ ஆஃப் அரெஸ்ட் அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், என்டைட்டில் டு ஹாவ் ஒன் ஃப்ரெண்ட் ஆர் ரிலேட்டிவ் ஆர் அதர் பர்சன் known to him or having interest in welfare of being informed. ஸோ நம்ம ஜோகிந்தர்லேயே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்ஃபார்ம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. venue of the custody of an arrestee must be notified by the police where the next friend or relative. ஓகே, அப்போ என்ன ரீசனுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறீங்க, எங்கே என்ன கஸ்டடியில் வைக்க போகிறீங்க அப்படின்றதையும் யாருக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன், எ பர்சன் அரஸ்டட் மஸ்ட் பி மேட் அவேர் ஆஃப் ஹிஸ் ரைட் டு ஹாவ் சம் ஒன் இன்ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் அரெஸ்ட் ஆர் ரிட்டென்ஷன் ஆஸ் சூன் அஸ் புட் இஸ் அண்டர் ஆர் இஸ் டிடைன். ஓகே, அப்போது எனக்கு இந்த சட்டம் தெரியாது, என்னை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அரெஸ்ட் பண்ண உடனே யாருக்கு அது சொல்லணும் அப்படின்றது தெரியாது அப்படின்னா அப்போ எனக்கு போலீஸ் சொல்லணும், உன்னை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், இந்த ரீசனுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், இதை நான் யாருக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கேட்டு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது போலீஸோடைய டியூட்டி அப்படின்னு சொல்லி ஃபிஃப்த் இதில் சொல்கிறாங்க. சிக்ஸ்த்தில் சொல்கிறாங்க, அண்ட் என்ட்ரி மஸ்ட் பி மேட் இன் த டைரி. ஓகே, ஜோகிந்தரில் பார்த்தோம், ஒரு என்ட்ரி மஸ்ட் பி மேட் இன் டைரி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஆல்சோ எக்ஸாமின் அட் த டைம் ஆஃப் இஸ் அரெஸ்ட் அண்ட் மேஜர் அண்ட் மைனர் இன்ஜுரிஸ். ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறப்ப அவன் உடம்புல இருக்கிற காயங்கள், மேஜர் ஆர் மைனர் இன்ஜுரிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத அதையும் ஒரு மெமோவாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் எய்த் பாயிண்ட், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பை எ ட்ரைன்டு டாக்டர். தேர் ஷுட் பி அன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்றதும் இந்த டிகே பாசுல சொல்கிறாங்க. நைன்த் பார்த்தீங்கன்னா, காப்பீஸ் ஆஃப் ஆல் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் த மெமோ ஆஃப் அரெஸ்ட் ரெஃபர்ட் above should be sent to the magistrate for his record. ஓகே, அது நம்மளை ப்ரொடியூஸ் பண்ணுறப்பயே எல்லா ரெக்கார்ட்ஸும் கொண்டு போய் கொடுக்கணும். அண்ட் தென் 10th ஒன், த அரஸ்டி மே பி பர்மிட்டட் டு மீட் இஸ் லாயர் டியூரிங் த இன்ட்ராகேஷன் தோ நாட் த்ரூ அவுட் த இன்ட்ராகேஷன். ஓகே, ஸோ அப்போ போலீஸ் விசாரிக்கிறப்ப ஒரு 1 hour விசாரிக்கிறாங்கன்னா 1 hour அட்வொகேட் கூடயே இருக்கலாமா அப்படின்னா அதுக்கு பர்மிஷன் கிடையாது. பட் அட்வொகேட்டுக்கிட்ட நம்ம ஒரு அட்வைஸ் வாங்கிக்கலாம், என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, இல்லை அட்வொகேட் போலீஸ்கிட்ட அந்த இன்ட்ராகேஷன் டைமில் இருக்கிறதுக்கான ரைட்ஸ் நம்மளுடைய அட்வொகேட்டுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் 11th பாயிண்ட், எ போலீஸ் கண்ட்ரோல் ரூம் ஷுட் பி ப்ரொவைடட் அட் ஆல் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் ஸ்டேட் ஹெட்குவார்டர்ஸ் where the information regarding the arrest and the place of custody of the arrestee. ஓகே, அப்போ ஒரு போலீஸ் ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ண உடனேயே அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட்குவார்டர்ஸில் இருக்கிற கண்ட்ரோல் ரூமுக்கு இந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், இந்த ரீசனுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், இந்த ஸ்டேஷனில் அவரை வச்சுருக்கோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும். யாராவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா தட் ஷுட் பி இன் அ பப்ளிக் டாக்குமெண்ட். அவங்கக்கிட்ட கண்ட்ரோல் ரூமில் கேட்டு வாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த லெக்சரில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன கன்க்ளூஷன் கொடுக்கணும் அப்படின்னா, ஆர்டிகல் 22 பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஆர்டிகல் 22 போத் த சிட்டிசன் அண்ட் நான் சிட்டிசன் அப்படின்னு சொன்னோம். இந்த சிட்டிசன் அண்ட் நான் சிட்டிசனை அரெஸ்ட் பண்ணுறப்ப அந்த அரெஸ்ட் பண்ணுற அக்யூஸ்டுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம்.
ஓகே, அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அவருடைய அட்வொகேட்டை கவுன்சில் டிஃபென்ஸ்க்காக வச்சுக்கணும்னு பார்த்தோம். ப்ளஸ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட வித்தின் 24 hours சப்மிட் பண்ணணும்னு பார்த்தோம். அண்ட் தென் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் பியாண்ட் 24 hours ஒருத்தங்களை ஜெயிலில் வைக்கணும் இல்லை அரெஸ்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னா ஒன்லி ஜுடிஷியல் ஆர்டர் இல்லாமல், மேஜிஸ்ட்ரேட்டுடைய ஜுடிஷியல் ஆர்டர் இல்லாமல் ஒருத்தங்களை டிடென்ஷன் பண்ண முடியாது அப்படின்றதும் இந்த ஆர்டிகல் 22 எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்ட் நான் சிட்டிசனுக்கு கொடுக்குற ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, எதுக்காக இது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்கிறோம்? அப்போ வி ஆர் லிவிங் இன் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இப்போ ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்றத, டெமோக்ரஸி அப்படின்றத எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ஸ்டேட் நினைச்சா யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம், எந்த ஜெயிலில் வேணாலும் வைக்கலாம், எந்த கேள்வியும் கேட்க முடியாது அப்படின்றது டெமோக்ரஸி கிடையாது. அப்போ டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் அரெஸ்ட் ஒருத்தன் அக்யூஸ்டாகவே இருந்தானாலும் ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் he should be treated as innocence அப்படின்ற ப்ராவர்ப் இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் அவனுக்கு அரெஸ்ட் பண்ணுறதுல இருந்து மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போகிற வரைக்கும் ஒவ்வொரு அக்யூஸ்டுக்கும் they are also having fundamental rights under article 22 அப்படின்னு பார்த்தோம். இந்த 22ல தேர்ட் பார்ட் ஒன்று இருக்குது, அதையும் இதில் சேர்த்து பார்க்கலாம்னு சொன்னேன். இந்த ரைட்ஸ் 2 பேருக்கு மட்டும் கிடைக்காது. ஒன்று எனிமி ஏலியன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, வெளிநாட்டில் இருந்து ஒரு எனிமி ஏலியன் அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா, ஒருத்தன் இந்த எஸ்பினோஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உளவாளி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு நாட்டில் இருந்து நம்ம நாட்டை உளவு பார்க்கறதுக்கு ஒரு உளவாளி இங்கே சுற்றிட்டு இருக்கான், இல்லை ஒரு நாட்டுடைய ஆள் இங்கே இருக்கான், அந்த நாட்டுக்கும் நமக்கும் ஒரு பெரிய போர் மூழுது. இந்த மாதிரியான டைமில் அந்த இண்டிவிஜுவல் இங்கே ஒரு தவறு பண்ணுறான் அப்படின்றப்ப அவங்களுக்கு இந்த 22 கீழே இருக்க 1-2ல இருக்கிற 2ஐயும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனிமி ஏலியன் கொடுக்க வேண்டாம், ப்ரெவென்டிவ் டிடென்ஷனில் அரெஸ்ட் ஆனவங்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரெவென்டிவ் டிடென்ஷன் ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வெளியே இருந்தால் குற்றம் நடக்கும் அப்படின்ற ஒரு ரீசனபிளான ஃபோர்ஸிங் இருந்து அரெஸ்ட் பண்ணுறப்போ அது ப்ரெவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ப்ரெவென்டிவ் டிடென்ஷனில் அரெஸ்ட் பண்ணவங்களுக்கும் எனிமி ஏலியனுக்கும் இந்த 22(1)(2) வராது, எக்ஸப்ஷன் அப்படின்றத நம்ம இந்த லெக்சரில் பார்த்தோம். நெக்ஸ்ட் லெக்சரில் 22ல் இருக்கிற 4, 5, 6, 7 என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.